ஹலோ கோடர்ஸ், ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல உங்க பிசினஸ்க்கு தேவையான வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ரொம்ப நாளா வெப்சைட் பண்ணலாமா, அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், அதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். ஆனா இந்த வீடியோ நீங்க பாக்குறது மூலியமா ஜஸ்ட் 5 நிமிஷத்துல உங்க பிசினஸ், நீங்க என்ன பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க, அதுக்கு தேவையான வெப்சைட்டை ஜஸ்ட் 5 நிமிஷத்துல நம்ம ஏஐ ஏஜென்டிக் மூலியமா கிரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பிசினஸ்க்காக தான் இந்த வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ அப்ப நம்மளுடைய பிசினஸ் என்ன, நான் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வெப்சைட் ஓரியன்டான சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க. வெப் டிசைன், வெப் டெவலப்மெண்ட் அண்ட் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்வீசஸ்க்கு வெப்சைட் பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்றீங்க, இல்ல நீங்க ஒரு டிராவல் ஏஜென்சி ரன் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சினாரியோஸ் மாத்திக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளுடைய சேட் ஜிபிடி காட் கிட்ட போயிட்டு என்ன சொல்ல போறேன், ஹாய், ஐ நீட் டு கிரியேட் a website for my services like web design, web development and digital marketing. ஓகே, ஸோ ஜஸ்ட் கொடுத்துட்டு அவ்வளோதான், அதை மட்டும் கொடுங்க போதும். இப்போ அது என்ன சொல்லும் அப்படின்னா, ஜஸ்ட் அதுவே போயிட்டு வெப்சைட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் சொல்லும். சரியா? அதில் சர்வீசஸ்ல பார்த்துக்கோங்க. வெப் டிசைன்ல யூஐ எல்லாம் நம்ம பண்ண போறோம். கரெக்டா? இப்போ நம்ம சேட் ஜிபிடிட்ட கேட்டோமா, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கேன் யூ கிவ் மீ த ப்ராம்ப்ட் ஃபார் மேக் அ வெப்சைட் அப்படின்னு மட்டும் தான் ஜஸ்ட் கொடுக்க போறோம். ஜஸ்ட் சேட் ஜிபிடி நீங்க ப்ராம்ப்ட் மட்டும் தான் கேட்க போறோம். கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே நமக்கான ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நமக்கான ப்ராம்ப்ட் ரெடி. இந்த ப்ராம்ப்ட் ரெடி ஆனோடனே ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த ஏஐ டூல்ல பாத்தீங்கன்னா போயிட்டு ஜஸ்ட் அந்த நமக்கு தேவையான ப்ராம்ப்ட் இந்த இடத்துல போட்டுட்டு, இதுல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராம்ப்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு சாட் ஜிபிடி கொடுத்த ப்ராம்ப்ட்டை இது இந்த டூலுக்கு ஏற்ற மாதிரி அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும். ஓகே, ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு என்டர் தட்டுறோம், அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட் குக் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே, பாருங்க அதுவே திங்க் பண்ணி அதுவே டெவலப் பண்ணிட்டு இருக்கு. நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் கையை கட்டிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். பாருங்க, அதுக்கான டாக் தீம், இந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல், என்னென்ன பண்ணணும் எல்லாமே அதுவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் எனக்கு இந்த வெப்சைட் வேணும், நான் இந்த சர்வீஸ் பண்ண போறேன் அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். வேற எதுவுமே நான் சொல்ல. இது ஃபுல்லாவே ஏஏ வச்சு வறுத்துட்டு இருக்குது ஆக்சுவலா. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன், நெட்டோட ஸ்பீடு, நம்ம என்ன பேக்கேஜில் இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து இதோட வெப்சைட் டைம் கன்சியூம் எடுத்துக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட். அவ்வளோதான் கோடர்ஸ். ஸோ நமக்கான வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. எப்படி பண்ணிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பை டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா லேப்ஸ் அப்படிங்கிற கம்பெனி நேம்ல ஹோம் பேஜ், எபோட், சர்வீசஸ், வெப்சைட்லாம் வந்திருக்கு. இது நம்ம ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஃபுல் ஸ்கிரீன் தான் வரும். இப்போ இதில் பாருங்க, அதுவே எல்லாமே பண்ணிடுச்சு. நான் ஜஸ்ட் வெப்சைட் வேணும், அப்புறம் எனக்கு என்னென்ன சர்வீஸ் பண்ணுறதா நான் சொன்னேன். கரெக்டா? இது பாருங்க, ஹோம் செக்ஷன் பண்ணிருக்கு. எபோட் செக்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா அது ஒரு எபோட் செக்ஷன் சூப்பரா கொடுத்துருக்கு. அதுவே ஒரு கவுண்டர் நம்பர்ஸ், அனிமேஷன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கு. சர்வீசஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எங்க பாத்தீங்கன்னா தெரியும், வெப் டிசைன், UX, லேண்டிங் பேஜஸ், பிசினஸ் வெப்சைட், இ-காமர்ஸ் டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட், ரியாக்ட், இந்த மாதிரி நிறைய அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சூப்பரா, ஏன்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மென்ஷன் பண்ணியிருந்தோம்ல, அதை அழகா மென்ஷன் பண்ணி இவ்வளவு சூப்பரா வெப்சைட் கொடுத்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் போறப்ப நம்மளே சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் அதுவே டிசைன் பண்ணிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ரீசன் ஒர்க்ஸ், டெஸ்டிமோனியல்ஸ் அதெல்லாம் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கான செக்ஷனு. ஸோ நாம எப்படி ஒர்க் பண்ணுவோம், வாவ். அதே மாதிரி நம்மளுடைய பிரைசிங் ஆவரேஜ், எவ்வளவு விஷயங்கள் பாருங்க, FAQ கொஸ்டின்ஸ், கானிக் ஃபார்ம், ஃபூட்டர், இது எல்லாமே அதுவே ரெடி பண்ணிருச்சு. இதை நம்ம பண்றதுக்கு என்ன நம்ம யோசிச்சோம் ஃபர்ஸ்ட், பெருசா ஒண்ணுமே கிடையாது. வெப்சைட் பண்றேன், இந்த சர்வீசஸ் பண்றது மட்டும் தான் நம்ம சொன்னோம். ஏஐ எல்லாமே பண்ணிடுச்சு. யூஸ்வலி இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு பண்ணும்போது, கார்பரேட்ல எல்லாம் பண்ணும்போது இதுக்கு மார்க்கெட்டிங் டீம் ஒரு ஆள் உட்காந்து கான்டென்ட் கிரியேட்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எல்லாம் ரைட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அது மார்க்கெட்டிங் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி அது அப்ரூவலுக்கு போயிட்டு ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு பண்ண முடியும். இதை நீங்க ஜஸ்ட் இப்படிங்கிறதுக்குள்ள பண்ண முடியுது. ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஏஜென்டிக் ஏஐ. ஸோ இந்த மாதிரி தான் உங்க பிசினஸ்க்கு தேவையான வெப்சைட்டை உங்களால வித்தின் மினிட்ல கூட கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெப்சைட் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராம்ப்ட்டுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன்.